வணக்கம் மக்களே. கிரைம் பேட்ரோல் சத்தர்கோட இன்னைக்கான எபிசோட்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 30 நாள் 30 யூனிக் கேசஸ் ஸ்டடீஸ்ல இன்னைக்கு பார்க்க போற இந்த கேஸ் ஒரு கிரைம் இன்சிடென்ட் மட்டும் சொல்லல. சமூகம் ஒரு சிஸ்டமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமூகத்துல இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற போலி சாமியார்களையும் வெளியே கொண்டு வருது. இந்த கேஸ்ல பல டேர்ம்ஸ்ல இன்னைக்கு தெளிவான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஃபேமஸான ரிப்போர்ட்டர் சாஹில் ஜோஷி. வணக்கம், நான் தான் ஷாகில் ஜோஷி. கிரைம் பெட்ரோல் ஷட்டர்க்ல இன்னைக்கு நான் திரும்பவும் கொண்டு வந்திருக்கேன். யாரும் கேட்காத பார்க்காத கேஸ். கண்டிப்பா அதை நீங்க பார்த்தே ஆகணும். இன்னைக்கு நான் பேச போற கிரைம் இன்சிடென்ட் எதை பத்தினா, இந்த கிரைமோட வேறு இந்த கதையில கிடையாது. இந்த கிரைமோட வேர்கள் ஒரு வைரஸோட சம்பந்தப்பட்டது. அது இன்னையில இருந்து இல்ல, பல வருஷங்களா நமக்குள்ளேயும் நம்ம சமூகத்துக்குள்ளேயும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மாடர்ன் டெக்னாலஜில நம்ம எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம், இந்த வைரஸோட வேக்சினையும் ட்ரீட்மெண்ட்லயும் கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைக்கான இந்த கதை நம்ம சமூகத்துல மட்டும் கிடையாது, நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம் மேலயும் கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. அடே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி நிலைமையில வேகமா நடக்க முடியாது. எவ்வளவு இருட்டாயிடுச்சுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம கையில நம்ம கட்டையை கூட கொண்டு வரல. ஒருவேளை காட்டு நாய் வந்துருச்சு, கடிச்சிடும். அதான் எல்லா வீட்லயும் கழிவறை இருக்கணும். ஸ்வச் பாரத் அப்படிங்கிற இந்த ஸ்கீமால கவர்மெண்ட் எல்லார் வீட்லயும் கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுது. ஆனா இங்க விஷயம் தூய்மையை பத்தி மட்டும் கிடையாது. இதோட இன்னொரு விளைவா பெண்களோட பாதுகாப்புலயும் கேள்வி எழுப்பப்படுது. ரேப் கேசஸ் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கிராமத்துல பெண்களுக்கு இயற்கை உபாதையப்போ அவங்க வெளியே வரும்போதுதான் அவங்கள வேட்டையாடுறதா சொல்றாங்க. காலையில பொழுது விடியறதுக்கு முன்னாடி, அப்புறம் அஸ்தமனத்துக்கு அப்புறம் ராத்திரியோட நிழல்ல வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்கிற இந்த மிருகங்க அப்பாவி பெண்களை கருணையே இல்லாம கற்பழிக்கிறாங்க. இந்த கேஸ்லயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஹே சங்கர், அதுலயும் போய் தண்ணி ஊத்து போ. D-5. கோபால் சார், நான் பதில் சரியா எழுதியிருக்கேனா? சரியா எழுதியிருக்கமா? கால்குலேட்டர் கூட தப்பு பண்ணலாம், நீ தப்பு பண்ணவே மாட்ட. 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிற, ஆனா 12ஆம் கிளாஸ் கணக்கு கூட நல்லா போடுறிய. பிரமாதம்மா. இந்தா சார், என்னோட பதில் கரெக்டா? ராணி, என்னைக்கு நீ சரியான பதிலை எழுதுறியோ அன்னைக்கு ஊர் முழுக்க நம்ம லட்டு கொடுக்கலாம். என்ன பண்றது சார், கேள்வி ரொம்ப கஷ்டமா இருந்தது. 12வது எப்பதான் பாஸ் பண்ண போறனோ. 12. அட, அந்த கேள்விக்கான பதில். இவளை பார்த்து கத்துக்கோ, புரியுதா? உன் ஃப்ரெண்டு கோமல் எதுக்காக இன்னைக்கு வரல? அதுவா, அவளுக்கு வயிற்று வலி. நாங்க சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் போகணும். இல்லைன்னா அமரண்ணா கோவப்படுவாங்க. சார், நானும் கிளம்புறேன். சரிம்மா. சுபாஷ். அட, பொறுமையா ராணியக்கா. அமரண்ணாவை பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? உங்க அப்பா கோவத்தை பார்த்தும் நீயும் இப்படிதானே பயப்படுற? நான்லாம் பயப்பட மாட்டேனே. அப்பா என்கிட்ட பேசுறதே இல்ல. அட, இந்த நட்டு திரும்ப விழுந்துருச்சு. என்ன பண்றது? என்னங்க, என்னாச்சு? கையில பட்டுச்சு. நீங்க இருக்கீங்களே, அது சரி பண்றேன்னு சொல்லி இப்ப கை என்னாச்சுன்னு பாருங்க. இத ஒழுங்கா எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலாம்ல. நாளைக்கு காலையில நான் போய் கிஷோர் அண்ணா கிட்ட காமிச்சிட்டு வரேன். அவர் தான் இதை சரி பண்ணுவாரு. இதுப்பா, இப்ப சரியாயிடுச்சு பாருங்க. உடைஞ்சு போன பழைய ஃபேன் இருந்ததுல, அதுல இருந்த நெட் போல்டு இதுக்கு கரெக்டா இருக்கு. அப்புறம் அப்பா, எல்லா பொருளையும் ஒரே சைடுல வைக்காதீங்க, சமமா 2 பக்கமும் வைங்க. அப்பதான் சக்கரம் பக்கம் அதிக வெயிட் இருக்காது. அதுக்கப்புறம் நெட்டும் கழலாது. சரி, நான் கிளம்புறேன். அம்மா, அப்பா எதுக்காக என்கிட்ட பேசுறதே இல்ல? இங்க பாருமா, அப்பாவுக்கு உங்க 2 பேர் மேலயும் நிறைய அன்பு இருக்கு. ஆனா அதை வெளியில காட்ட மாட்டாரு. இன்னைக்கு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்ட? எங்க பேப்பரை செக் பண்றதுக்காக கோபால் சார் கிட்ட போயிருந்தோம். என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எனக்கும் தெரியும், உனக்கும் கணக்குல 100க்கு 100 மார்க் வரும். உன் கோமலக்கா இருக்கால்ல, அவ ஃபெயில் ஆகாம இருந்தாலே போதும். சரி, அக்கா எங்க? அவ வயிறு வலின்னு ரூம்ல படுத்துட்டு இருக்கா. கோமலக்கா, பயமுறுத்திட்ட. சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. லிப்ஸ்டிக் போடுறதால வயிற்று வலி போயிடும்னு டாக்டர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா என்ன? வாய மூடு. அம்மா கிட்ட சொல்லிடாத.
இது வரைக்கும் நான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிருக்கேனா? ஆனா இந்த மாதிரி படிக்காம இருந்தனா எக்ஸாம்ல முட்டை தான் கிடைக்கும், அதுவும் வேக வச்ச முட்டை. படிச்சு எனக்கு ஒன்றும் உன்ன மாதிரி பைலட் ஆகணும்னு ஆசை இல்ல. நான் ஏதாவது ஒரு இளவரசனுக்கு மனைவியாக போறேன். லலலா, லலலா, லலலா. கோமல், இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? முகம் பாரு, ரொம்ப சவந்திருக்கு. இங்க பாருமா, நீ கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடு, நான் தண்ணி கொண்டு வரேன். அட வேண்டாம்மா, நான் கொண்டு வரேன். ராணி அக்காவையும் என் கூட கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி போலாம். அட, நீ சரியாயிட்டியா? நீங்க கொடுத்த கசாயத்தை குடிச்சா சரியாகாம இருக்குமா? இப்ப நாங்க போறோம். கோமல், வா போலாம். தெரியுமாக்கா, கோபால் சார் ராணி அக்கா கிட்ட நீ பாஸ் ஆயிட்டனா ஊருக்கெல்லாம் லட்டு குடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. வாயை மூடு குஞ்சா, இல்லைன்னா அடிச்சிருவேன். இவ பாஸும் ஆக மாட்டா, கோபால் சார் லட்டும் கொடுக்க மாட்டாரு. வாங்கம்மா வாங்கம்மா, எல்லாம் விலை ரொம்ப கம்மிமா. வாங்க வாங்க ஐயா, வாங்கய்யா, வாங்க பாருங்கய்யா, டிக்கெட் வந்துச்சு. வாங்க வாங்க வாங்க, என்ன வேணும்? இதுவா? ஆமாங்கய்யா, சரி, நம்ம கையில ரொம்ப கம்மியா இருக்கு. வாங்க பாருங்க, நல்லா போடுங்கடா. சமோசா போய் சாட் சொல்லலாம் பண்ணி. வேற 2 கிலோ, 60 கிலோ, ஒண்ணு வேற 1/2 கிலோ போதுடா. அங்க பக்கத்து தெருவுல ஒரு சாட் நிக்குது, அங்க போய் சாப்பிடுங்க. போதுடா. போய் கொண்டு வரீங்களா? போய் வாங்க. வாங்க வாங்க வாங்க. புடவை அழகா இருக்கு. வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. போடுறாத கீழ. சரி, என்ன பண்றீங்க? இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் குடும்பத்துல எல்லாரும் பட்டியா இருக்க வேண்டியதுதான். என்ன பசியோட செத்துற போறாங்களா என்ன? அதனால என்ன இப்போ? என்னாச்சு பிரதீப்? பாருங்க, நான் என் கடையை இங்க இருந்து எடுக்க சொல்றாரு. அட, அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? போன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, அப்பா வந்துட்டாரு. அட, எல்லாமே அப்படியே இருக்கு. மத்த பொருள் எல்லாம் கூட அப்படியே இருக்கு. சுத்தமா வியாபாரமே ஆகலையா? அந்த கேள்வி ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல இந்த சாமான்லாம் எடுத்து உள்ள வை, அப்புறம் சாப்பாடு எடுத்து வை. நான் கை கால் கழுவிட்டு வரேன். அம்மா, நான் வயலுக்கு போயாகணும். இப்ப வா. வேண்டாம், நாளை காலையில போலாம். அம்மா, என்னால முடியல. நான் இப்பவே போயாகணும். அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். அம்மா, என்னால சாப்பாடு முடியல. எடுத்து வச்சியா? புரிஞ்சுக்கோங்க. வரேன். அம்மா, நான் அக்கா கூட போயிட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ஆனா சீக்கிரமா வந்துருங்க. சரி, வாடி போலாம். போலாம். அட, கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். இந்த நிலைமையில வேகமா நடக்க முடியாது. எவ்வளவு இருட்டாயிடுச்சுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம கையில நம்ம கட்டையை கூட கொண்டு வரல. ஒருவேளை காட்டு நாய் வந்துருச்சு, கடிச்சிடும். அதான் சொல்றேன். என்ன எல்லா தண்ணியும் ஏன் மேல கொட்டிட்ட? நீங்க தான் எங்களை பயமுறுத்திட்டீங்க. நான் பயமுறுத்திட்டேனா? பார்த்து நடந்து போங்க. அட, போன் பேட்டரி கூட இப்பதான் முடியணுமா? இப்ப என்ன பண்றது? பக்கத்துல தானே இருக்கோம், சீக்கிரம் இருந்துட்டு கிளம்பிடலாம். ஆனா இதுல இருந்து தண்ணி ஊத்திருச்சு. பக்கத்துல கிணறு இருக்கு, அங்க எடுத்துக்கலாம். அக்கா, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கலாம். வேண்டாம் வேண்டாம், இது பெரிய ஆளுங்களோட கிணறு. அதுக்கு என்னக்கா, பெரிய ஆளுங்களோட மனசோ பெருசா இருக்கும். நம்ம ஒரு சொம்பு தண்ணி தானே எடுக்க போறோம். சரி சரி, சீக்கிரம் எடு. என்னங்க, பசங்களோட போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க போய் 1 hour ஆச்சு. அட, எங்க போயிருக்க போறாங்க? வந்துருவாங்க. வயல்ல எங்கேயாச்சும் இருப்பாங்க, வந்துருவாங்க. போய் பார்த்துட்டு வாங்களேன். அவங்க கொம்பு கூட எடுத்துட்டு போல. குடு. ஏய் பிரதீப், என் 2 பொண்ணுங்களையும் பாத்தியா? அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? வயலுக்கு போனாங்க, 1.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னும் வரலையா? என்னென்ன சொல்றீங்க? அவங்க 2 பேரையும் யாருக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? நீயா? உனக்கு என்னங்க வேலை? பிரிஜேஷ் சார், என் மேல இருக்கிற கோவத்தை என் பொண்ணுங்க மேல காட்டிடாதீங்க. என் பொண்ணுங்களை விட்டுருங்க சார். உனக்கு என்ன பைத்தியமா? கிளம்பு, போடா இங்க இருந்து. என்ன போதை தெரியலையா உனக்கு? உன் பொண்ணை நான் எதுக்கு கடத்த போறேன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பிரிஜேஷ் சார். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பொண்ணுங்க திரும்ப வரல. அங்க அவ அம்மா ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. அவ பயப்படுறானா நான் என்ன பண்ண முடியும்? அவன் கூடயாவது ஓடி இருப்பா, போய் தேடு. உங்களுக்குலாம் இது என்ன புதுசா என்ன? ஏய் பிரிஜேஷ், அதிகமா பேசாத. என் பொண்ணுங்களை இப்பவே மரியாதையா வெளியே விடு. சரி, விட முடியாது. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன வேண்டாம். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? பண்றா. என்ன பண்ணுவேன்னு காட்டுட்டுமா? ஏய், என்ன தைரியம்டா உனக்கு? போலீஸ்கார மேலேயே கைய வைக்கிற? ஒண்ணு நான் சொல்ல கேளுங்க. வேண்டாம், இப்படி பண்ணாதீங்க.
ஹலோ, வணக்கம் சார், நான் கண்ணையா பேசுறேன். உன்னும் சும்மா விட மாட்டேடா. உன் கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறேன்டா. என் பொண்ணுங்க எங்கடா? எங்க என் பொண்ணுங்க? உன்னை கொல்லாம விட மாட்டேடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். விடு. விடுங்க, தூக்குங்க அவனை. என்னடா இங்க என்ன நடக்குது? ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்கே வந்து அடிப்பீங்களா? என்ன ஆகும்னு தெரியும்ல? என் பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கா சார். உள்ளதா இருக்காங்க, நீங்களே கேளுங்க. அவன் போய் சொல்றான். ஒரு நிமிஷம், உண்மை என்னன்றதை இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். ஏய், உள்ள போய் பொண்ணுங்க இருக்காங்களா செக் பண்ணுங்க. உள்ள யார் இருந்தாலும் வெளியே கூட்டிட்டு வாங்க. சார் உள்ள நல்லா பார்த்துட்டேன், யாரும் இல்ல சார். இங்க யாரும் இல்லையே. இப்போ நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வா. உன் திமிரை எப்படி அடக்குறேன்னு பாரு. சார், போய் இவனை வண்டியில ஏத்தியா? சார் சார் போலீஸ்காரனே அடிக்கிறியா? ஏய், வெளியே வா. இனிமே போலீஸ்காரங்களை தொட்ட வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாயிடும். கோமலும் குஞ்சாவும் வந்துட்டாங்களா? சார், எங்க பொண்ணுங்களை தேடுங்க சார். நீங்க என்ன கேட்டாலும் நாங்க கொடுக்குறோம். எங்க வீட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க சார். போலீஸ்காரங்க என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இருங்க, நான் பாக்குறேன். வர இருங்க. அட, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்க பரிசு உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். அண்ணே, எங்க இருக்கீங்க? அந்த மரத்துல உங்க பொண்ணுங்க இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. நகருங்க, நகருங்க, நகருங்க. மனித இனமே தலைகுனியக்கூடிய இந்த சம்பவம் இன்னும் ரொம்பவே பயங்கரமா மாறுச்சு. எல்லாரும் வழி விடுங்க, வழி விடுங்க. போங்க போங்க, எல்லாரும் வழி விட்டு போங்க. போஸ்ட்மார்ட்டம்ல எல்லாம் தெரிஞ்சிடும். இறக்குங்க. எங்க பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க பணத்தை கீழே இறக்க விட மாட்டோம். என்ன நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? பணத்தை இறக்கி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் கிடைக்கும், அப்புறம் தான் நியாயம் கிடைக்கும். இல்ல, நாங்க விட மாட்டோம், விட மாட்டோம். கோமல், குஞ்சா, எங்க வேலையை பார்க்க விடுங்க. வாங்க வாங்க போங்க. அவங்கள தொடாதீங்க. கிளியர் பண்ணுங்க. அவங்கள தொடாதீங்க. போங்க. ஐயோ, பொண்ணுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. நாங்க என்ன சொன்னோம்? இது தற்கொலை. இதுலயும் அதான் எழுதியிருக்கு. அப்புறம் உங்க பெரிய பொண்ணு கண்ணியே கிடையாது. இதுல எழுதியிருக்கு அவ செக்ஸ்வலி ஆக்டிவா இருந்திருக்கா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே முதல் இரவு. நீங்க என்ன பேசுறீங்க சார்? என்ன சொல்றீங்க? அண்ணன் சொல்றது சரிதான். ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே சமயத்துல எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? இந்த ரிப்போர்ட் மொத்தமும் தப்பு. நீங்க எல்லாரும் ரிப்போர்ட்டர் ஆயிட்டீங்களா? எங்க கிட்டயே கேள்வி கேக்குறீங்க, அதுவும் நீங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. வாயை மூடிட்டு பாடி எடுத்துக்கிட்டு மரியாதையா இறுதி சடங்கு முடிங்க. இல்லனா என் பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க பணத்தையும் வாங்க மாட்டோம், இறுதி சடங்கைய பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். அல்லது தற்கொலையா? இந்த ஊர் மக்களுக்கு கோபம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. வீடியோ வைரல் ஆனதால இந்த கேஸ் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எல்லா இடத்துலயும் பரவுச்சு. மக்களோட கோபத்தையும் கேஸோட தீவிரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த கேஸை உடனடியா இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. சார், சப் இன்ஸ்பெக்டர் திங்கர். தின்கர் சார், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பர்ஸும் இன்னும் 5 நிமிஷத்துல என் டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே சார். தின்கர், நான் கடைசி முறையா கேட்கிறேன், இது சூசைட் தானா? சார், கண்டிப்பா இது தற்கொலை தான். நீங்களே பாருங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அதான் எழுதி. சார், ரத்த கரை ஏன் இருந்துச்சுன்னா அவங்க 2 பேருமே பீரியட்ஸ் ஆயிருந்தாங்க. 2 சிஸ்டர்ஸ்க்கும் ஒன்னாவா? ஆர் யூ ஷூர் டாக்டர்? ஆமா, ஷூர் தான். இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சார், இந்த வீடு தான். அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 8:30 போல வெளியே கிளம்புனாங்க சார்.
உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அந்த போலீஸ்காரன் பிரிஜேஷ் மேலயும் அவன் தம்பி கண்ணையா மேலயும் சந்தேகமா இருக்கு சார். அவங்க தான் அதை பண்ணிருப்பாங்க. சரி சார், ஆனா நீங்க எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? அன்னைக்கு மத்தியானம் பஜார்ல தான் எனக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் பிரச்சனையே ஆச்சு. சார் சார், சார், தப்பு சார், வேண்டாம் சார், சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தப்பு. சார், சார், கேளுங்க. சொல்றது கேளு. சார், அன்னைக்கு சாயந்தரம் நாங்க வீட்டுக்கு வரும்போது அண்ணன் தம்பி 2 பேரும் பேசினதை நாங்க கேட்டோம். இல்லனே, அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. பாத்தீங்களா, ஏதோ பெரிய தலைவர் மாதிரி பேசுறான். அவன்லாம் என்னடா தலைவர்? 2 நிமிஷத்துல அவன் குடும்பத்தை மொத்தமா காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் காணாம போனாங்கன்னு தெரிஞ்சது. அதனாலதான் சார் நான் உறுதியா சொல்றேன், அண்ணன் தம்பியை தான் சார் சேர்த்து இதை பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க மேடம், கோமல் குஞ்சா 2 பேருக்கு ஒரே டைம்ல பீரியட்ஸ் வருமா? என்ன பேசுறீங்க சார்? உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா இதை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்ல, கோமலோட பீரியட்ஸ் 10-15 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் அவளோட பீரியட்ஸ் டேட் வரும். அவங்க 2 பேரோட டீடைல்ஸ் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்தாங்க, யார் எப்படி. சார் அந்த பிரிட்ஜஸ் அவன் தம்பி 2 பேரையும் கவனிக்க. ஓகே சார். சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், சொல்றது கேளுங்க. சார், கேளுங்க. ஆமா சார், அன்னைக்கு மார்க்கெட்ல ரமாகாந்த் கூட சண்டை நடந்தது உண்மைதான். அது மட்டும் இல்லாம அவங்க மொத்த குடும்பத்தையும் நீ அழிச்சிருவேன் வேற சொல்லிருக்க, அப்படிதானே? சார், ஒருத்தர் குடும்பத்தை காலி பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ரவுடி இல்லை சார். அப்படின்னா உங்க மேல சொல்லப்படுற இந்த குற்றச்சாட்டு பொய்யானதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார், எல்லாமே போய் அதான் சார். அந்த பெரிய பொண்ணு இருக்குல்ல, யாரு கூட அஃபேர் வச்சிட்டு இருக்கா சார். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளியரா இருந்தது செக்ஸுவலி ஆக்டிவேட்னு. இல்ல சார், கோமல் குஞ்சாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப உன் பேர் அடிப்படுது? சார், பிரிஜேஷ் அண்ணனுக்கு தான் அவங்க கூட சண்டை இருந்தது. ஒருவேளை அவர் கூட என்னையும் மாட்டி விட நினைக்கிறாங்களோ என்னவோ. சார், நான் ஒரு ஸ்டூடெண்ட் சார். இந்த கண்ணையாவும் என்னோட அண்ணன் பிரிஜேஷையும் நல்லா கவனிக்க சொல்லுங்க சார். வாங்க சார். சார், இந்த மரத்துல தான் 2 பொண்ணுங்களும் தொங்கிட்டு இருந்தாங்க. வாங்க. ஒரு நிமிஷம். வர்மா சார். ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கு. கிரைம் சீன்ல இருந்து சேரும் கிடைக்கல, ஸ்டூலும் கிடைக்கல. இவ்வளவு ஹைட்ல ஏறி தூக்கு கயிறை கட்டுறது பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. ரைட் சார். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு சார். ஒருவேளை அவங்க 2 பேரும் சூசைட் பண்ணிக்கணும்னா எதுக்காக இங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க? சார் சொல்லு சார். இப்பதான் ஊர்ல விசாரிச்சேன். ரமாகாந்த் அவன் பொண்ணுங்க கிட்ட கடுமையா நடந்து போனான். ஆம்பளை பையன் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அவன் வீட்டுல கோமலுக்கு அப்புறம் குஞ்சா பிறந்ததுக்கு அப்புறம் அவன் மோசமா மாறிட்டான். பொண்ணுங்களை நேரா பார்த்து கூட பேச மாட்டானா. எனக்கு உங்ககிட்ட பேசலாம் விருப்பம் இல்ல. இந்த டியூஷன் கீஷனுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஸ்கூல்ல படிக்கிறல்ல, அது மட்டும் படி, இல்லைன்னா விட்டுரு. நீ என்ன படிச்சு கலெக்டர் ஆக போற? அப்படின்னா இதை சூசைட் இல்ல மர்டர்னே நம்ம பார்ப்போம். ஒருவேளை குடும்பத்தோட இந்த நிலைமையால 2 பேரும் சூசைட் பண்ணிருக்கலாம்ல? இல்ல வருமா, எனக்கு என்னமோ சூசைட் மாதிரி தெரியல. இது மர்டர் தான். ஒருவேளை இது பிரிஜேஷோ இல்ல அவனோட தம்பி கண்ணையாவோ தான் பண்ணியிருக்கணும். பிரிஜேஷ் ஒரு போலீஸ்காரன். எவிடன்ஸை அழிக்கிறது அவனுக்கு ஒன்றும் கஷ்டமா இருந்திருக்காது. எவிடன்ஸ் எப்படி அழிக்கணும்னு எத்தனை கேசஸ்ல அவன் பார்த்துருப்பான். சார், என்னோட பேரு ஹரிஷ். இந்த செவத்துக்கு பின்னாடி இருக்க நிலத்துல இருந்து அந்த பக்கம் காடு வரைக்கும் என்னோட இடம் தான் சார். நாங்க எப்பவுமே இந்த கிணத்துல தான். சரி ஹரிசிங் சார், உங்களுக்கு கோமல் அப்புறம் குஞ்சாவை தெரியுமா? கிராமத்துல இருக்க பொண்ணுங்க சார். இங்கதான் கோபால் சார் கிட்ட டியூஷனுக்கு வருவாங்க. சரி, இந்த 2 பொண்ணுங்களோட பணம் கிடைச்ச அன்னைக்கு வேற யாரையாவது நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், அப்படி யாரையும் பார்க்கல. ஆனா கோபால் சார் தான் இந்த பணத்தை முதல்ல பார்த்தாரு. சார், குஞ்சா கோமல் 2 பேருமே நல்ல பொண்ணுங்க தான் சார். குஞ்சா படிப்புல ரொம்ப வேகமா இருப்பா. அதோட கணக்குல அவ்வளவு மாதிரி வேகமான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். நீ சரியா தான் போட்டிருக்க குஞ்சா. கால்குலேட்டர் தப்பு பண்ணாலும் பண்ணும், ஆனா நீ தப்பு பண்ண மாட்ட. கிளாஸ்ல ஏதாவது பையன் கூட கோமலுக்கும் இல்ல குஞ்சாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருக்கா? சார், அப்படி எதுவும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை சார். நான் குஞ்சாவை ஒரு பையன் கூட 2-3 தடவை பார்த்துருக்கேன். அந்த பையன் கண்ணையாவா? இல்ல சார், அவன் கண்ணையா கிடையாது. அவனை எனக்கு தெரியும் சார். இவன் வேற யாரோ சார். எனக்கு அவனோட பேர் தெரியாது. கோமல் குஞ்சாவோட பணத்தை நீங்க தான் முதல்ல பாத்தீங்க. அப்போ டைம் என்ன இருக்கும் சார்? விடிய காலையில கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி இருக்கு சார். அன்னைக்கு ராத்திரி நான் என் வீட்டுல இல்ல சார், என் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். கோமல் குஞ்சா பணத்துக்கிட்ட வேற யாரையாவது பாத்தீங்களா? அந்த நேரத்துல அந்த பக்கமா வேற யாராவது போய் உங்களுக்கு அந்த நேரத்துல அங்க வித்தியாசமா வேற ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார். ஹலோ. அட, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. விசாரணை நடக்கிறது தான். நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சரியா? சரி, நான் போனை வைக்கிறேன்.
கண்ணையா சார். நீ இங்க தான் படிக்கிறியா? ஆமா. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், கோமலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராணியும் இங்க தான் படிக்கிறா. உனக்கும் தெரிஞ்சிருக்குமே. சார், கோமல் எந்த பையன் கூட பேசிட்டு இருந்தா என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ராணி. ராணி சீக்கிரம் வா. சார், எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அண்ணன் வந்துட்டாரு, அதனால நான் போகணும் சார். ராணி எதையோ மறைக்கிற மாதிரியே தெரியுது. இந்த கண்ணையாவுக்கும் இந்த கேஸ்ல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. சொல்லு விஷால். சார், ஊர்க்காரங்க குஞ்சாவை பலமுறை ஒரு பையன் கூட சுத்துறத பாத்திருக்காங்களா? ஆனா அந்த பையன் இந்த ஊரை சேர்ந்தவன் இல்ல. கோபால் மாஸ்டர் சொன்ன அதே பையன் இவனா இருப்பானோ? விஷால், நீ ஒண்ணு பண்ணு, குஞ்சாவோட ஸ்கூலுக்கு போ, அங்க போய் விசாரி, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஓகே சார். கிட்டத்தட்ட 33 மணி நேரம் இந்த பொண்ணுங்க எந்த லொகேஷன்ல இருந்தாங்களோ அந்த லொகேஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த கேஸ் தானா சால்வ் ஆயிடும். வாங்க சார். சார், இந்த பக்கம். வர்மா, இந்த இடத்த சீல் பண்ணுங்க. ஓகே, ஃபாரன்சிக்க கூப்பிடுங்க. ஒருவேளை கோமலும் குஞ்சாவும் இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடந்தது ரொம்ப கொடூரமான விஷயம். இங்க டயர் மார்க்ஸ் இருக்கு. இது ஏதோ ஹெவி வெஹிக்கிளோட தான். எஸ்யூவி, ட்ரக் இல்ல டெம்போ, இந்த மாதிரி பெரிய வண்டியை இங்க எங்கேயாச்சும் பார்த்தாங்களான்னு கேளுங்க. ஓகே சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சூசைட் வந்துச்சுன்னா என்ன? 2 பேரோட பணத்தை பார்க்கும்போது ரேப் அண்ட் மர்டர்னு தெரியல உங்களுக்கு? சார், அது வந்து என்ன அது? யாரை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? பிரிஜேஷியா அவனோட தம்பி கண்ணையாவையுமா? இல்ல சார், நான் யாரையும் காப்பாத்தல. நான் இன்வெஸ்டிகேஷனை சின்சியரா தான் பண்ணேன். எனக்கு இந்த புது பிரச்சனை எப்படின்னு ஒன்றும் புரியல சார். புரிய மாட்டேங்குது இல்ல? பரவாயில்ல, விடு. வீட்டுக்கு போய் நிம்மதியா புரிஞ்சுக்க. உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். அவுட். இதுதான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட். 2 பொண்ணுங்களோட பிளட் குரூப் மேட்ச் ஆயிடுச்சு. கனெக்டட் பிளட்ஸ். 2 பொண்ணுங்களையும் ரேப் மட்டும் பண்ணல, அவங்கள ரொம்ப மோசமா அடிச்சிருக்காங்க. கொல்றதுக்கு முன்னாடி அவங்கள மோசமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரேப் ஒன்றும் இல்ல, அசால்ட் ஒன்றும் இல்ல. சார், அது எங்களோட முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். எங்களுக்கு எதுவும் புரியல சார். போதும், நிறுத்துங்க. இது எல்லாருமே சேர்ந்து பண்ணது தானே. ஐ வில் ரிப்போர்ட் அபவுட் திஸ். அந்த பொண்ணுங்க கிட்ட அவங்க மட்டும் மிருகத்தனமா நடந்துக்கல, நீங்களும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. அவுட், அவுட். நாம கோமலியும் குஞ்சாவையும் திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அவங்க பாடிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. எஸ் சார். சார், டீச்சர் கோபால் குஞ்சாவை ஒரு பையன் கூட பார்த்தானா? அந்த பையனை பத்தி தெரிஞ்சிச்சு. அந்த பையன் பேரு மோஹித். குஞ்சாவோட ஸ்கூல் தான். ஆமா சார், குஞ்சாவை எனக்கு தெரியும் சார். ஆக்சிடென்ட் மூலியமா தான் சார் நாங்க ஃப்ரெண்டே ஆனோம். நான் அவளை விட 2 கிளாஸ் சீனியர் சார். ஆனா மேக்ஸ் எனக்கு அவ தான் சார் கத்து கொடுப்பா. ரொம்ப புத்திசாலி. குஞ்சாவை உனக்கு பிடிக்குமா? ஆமா சார், பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அவளை பிடிக்கும், ஆனா என் மனசுல இருக்கிறது அவகிட்ட சொல்லவே இல்லை சார். அப்படின்னா குஞ்சா மிஸ்ஸிங் ஆன அந்த மார்ச் 10ஆம் தேதி அவ எங்க போனன்னு உனக்கு தெரியாதா? இல்ல சார், அடுத்த நாள் கிராமத்துல எல்லாரும் இந்த விஷயத்த சொல்லும் போது தான் எனக்கே தெரியும் சார். சரி, கிளம்பு. சார், பட்னால இருந்து அவங்க 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். சார், ரிப்போர்ட்ல 2 பொண்ணுங்க மேலே இன்ஜுரி மார்க்ஸ் இருக்குன்னு வந்திருக்கு சார். ஆனா ரேப்போட எந்த சைனும் இல்லை சார். மரணத்தோட காரணம் சூசைட் தான் சார். வாட்? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. கோமல் குஞ்சாக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் வேணும், நியாயம் வேணும். போலீஸ் அராஜகம் ஒழிக. குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்க. அநியாயத்தை பொறுக்க மாட்டோம். 2வது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ஐஏஏவோட எண்ணங்களை சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க.
இந்த ஏஜென்சி வேற யாரோட பிரஷர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லனா மக்களோட கோபத்தை நிம்மதிப்படுத்துறதுக்காகவா திரும்பவும் நல்லா விசாரிக்கிறதுக்காக நடிக்கிறாங்களான்னு மக்கள் சந்தேகப்பட்டாங்க. சில ரிப்போர்ட்ஸ் படி என்ன தெரிய வருதுன்னா மக்களோட எதிர்ப்பாலையும் மீடியா மூலியமா எழுப்பப்பட்ட கேள்விகளாலையும் இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அந்த 2 பொண்ணுங்களோட பாடிஸையும் 3வது அட்டாப்சிக்காக டெல்லிக்கு கொண்டு போனாங்க. 3வது அட்டாப்சி மூலயமா இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமா இல்லனா இந்த கேஸும் போலீஸ் ரெக்கார்ட்ல மூடப்பட்ட மற்ற ஃபைல்ஸ் மாதிரியும் தூசி படிஞ்சு இருக்க போதா? வர்மா, இந்த கேஸ்ல நம்ம ஏதோ ஒன்று விடுறோம். இது நிச்சயமா சூசைட் கேஸ் இல்ல. விக்டிம் ஃபேமிலி இதான் நினைக்குது, நானும் இதான் நினைக்கிறேன். சார், நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. எந்த இடத்துல அந்த பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த டயர் மார்க்ஸ் எந்த வண்டிங்கிறது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல சார். வர்மா, நம்ம ஒன்று பண்ணுவோம். இந்த கேஸுக்கு ரிலேட்டடா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ், போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு முறை நல்லா ஸ்கேன் பண்ணு. நாம மிஸ் பண்ற மாதிரி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வர்மா சார், டீ கொண்டு வர சொல்லு. எஸ் சார். டீ கொண்டு வாங்க. வர்மா, இவ்வளவு பெரிய க்ளூவை நாம எப்படி பார்க்காம விட்டோம்? எந்த க்ளூ சார்? மொபைல் போன். சார், நான் இழந்த யூனிஃபார்ம் மேல சத்தியமா சொல்றேன், கிரைம் சீன்லேருந்து எந்த மொபைலுமே கிடைக்கல. ஆனா நாங்க அங்க போறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்காரங்கெல்லாம் அங்க வந்துட்டாங்க. அவங்கள யாராச்சும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சார், கோமல் போனோட டீடைல்ஸ் வந்துருச்சு. 2 மாசத்துல கிட்டத்தட்ட கோமலும் கண்ணையாவும் 400 வாட்டி போன் பேசிருக்காங்க. அப்படின்னா இதுல கண்ணையாவும் இன்வால்வ்டு. அப்ப கோமலோட போன் கண்ணையா கிட்ட தான் இருக்கணும். இல்ல சார், முகுந்த்பூர்ல இப்போதைக்கு 2 டவர் தான் இருக்கு. ஒன்னு கண்ணையாவோட ஏரியால இருக்கு, இன்னொன்னு இந்த 2 பொண்ணுங்களோட ஏரியால இருக்கு. ஆனா கோமலுடைய போன் கண்ணையாவோட ஏரியால ஆக்டிவா இல்ல சார். அப்படின்னா கோமலோட போன் எங்க ஆக்டிவா இருந்துச்சு? என்னாச்சு சார்? அட வீடு முழுக்க தேடுங்க, ஒரு எவிடன்ஸை விடக்கூடாது. எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. என்ன பண்றீங்க சார்? அட நில்லுங்க சார், என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கண்ணாடி துண்டு கிடைச்சிருக்கு, மொபைலோடதுன்னு நினைக்கிறேன். அங்க இருந்துச்சு சார். வர்மா சார், வெளியே செக் பண்ணு. சார், இந்த உடைஞ்சு போன போன் கிடைச்சிருக்கு. இன்னும் எவ்வளவு ஆக்டிங் பண்ண போற ரமாகாந்த்? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்ன உண்மை? இவர் என்ன சொல்றாரு? இவர் சொல்ல மாட்டாரு, நான் சொல்றேன். கோமல் கண்ணையாவை காதலிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த விஷயம் உங்களோட கணவர் ரமாகாந்துக்கு தெரிய வந்திருக்கு. அதனால கோமல் குஞ்சா 2 பேரையும் கொன்னுட்டாரு. சார், என்ன சார் சொல்றீங்க? நான் என் பொண்ணுங்களை கொலை பண்ணல சார். அப்படின்னா கோமலோட மொபைல் போனை ஏன் மறைச்சிங்க? இவ்வளவு நாளா ஏன் போய் சொல்லிட்டு இருந்தீங்க? இந்த மொபைல் கோமலோட பணத்துக்கிட்ட தானே கிடைச்சது. எங்களோட கோமல் அந்த கண்ணையா கிட்ட மறைஞ்சு பேசுறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த போன் யாரோட கையிலயாச்சும் மாட்டியிருந்தா எல்லா விஷயமும் வெளியே தெரிஞ்சிடும். ஆனாலும் எங்க பொண்ணுக்கு எப்படி அநியாயம் நடந்துச்சு சார். அவங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கெட்ட பேர் வர எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் இந்த போனை மறைச்சிட்டேன் சார். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கும் மத்த எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போன்ல இருக்கிற எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டு அந்த போனை உடைச்சிட்டேன் சார். ரமாகாந்த், இப்ப நீங்க சொல்ற ஒரு வார்த்தை கூட எங்களால நம்ப முடியாது. நான் ஒத்துக்கிறேன் சார். நான் என் பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ணியிருக்கேன் தான். எனக்கு மகன் வேணும்னு ஆசைப்பட்டேன் சார். அதனால பொண்ணுங்களோட திறமையை என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப அவங்க இல்லாததால நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியா இருந்திருக்கேன் எனக்கு இப்பதான் சார் புரியுது. வர்மா, இந்த ரமாகாந்தை எந்த அளவுக்கு நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு புரியவே மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணுங்க, கண்ணையா கூட்டிட்டு வாங்க. அவன் மூலமா தான் ஒன்னும் தெரிய வரப்போகுது. ஓகே சார். ஹலோ, என்னது? என்னாச்சு வர்மா? டெல்லியில இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு சார். ஆமா சார், கோமல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி குஞ்சா எங்களை பார்த்துட்டா சார். குஞ்சாக்கு அவளோட அக்கானா ரொம்ப பிடிக்கும். அதனால அவ யார்கிட்டயும் சொல்லல. அதுக்கப்புறம் எனக்கும் கோமலுக்கும் சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ என் போனை எடுக்கிறதே நிறுத்திட்டா. அதுக்கப்புறம் நான் கோமலுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ராணியோட ஹெல்ப் கேட்டேன்.
அவகிட்ட ஒரு சாரி கார்டு பூவை கொடுத்து கோமல் கிட்ட கொடுக்க சொன்னேன். உண்மை என்னங்கிறத நான் சொல்றேன். நீ கோமலை ஃபாலோ பண்ண, அவ உன்ன வேண்டான்னு சொல்லிட்டா. உன் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால கோமல் குஞ்சாவை நீ கிட்னாப் பண்ண, அவங்கள ரேப் பண்ணி கொன்னுட்ட. இது எல்லாத்துலயும் உன் அண்ணன் கான்ஸ்டபிள் பிரிட்ஜஸ் ஹெல்ப் பண்ணா. இதான உண்மை? இல்ல சார், இது உண்மை இல்ல சார். நான் கோமலை காதலிச்சேன். ஆனா அவ போனம் கிடைச்சதும் நான் பயந்துட்டேன் சார். ட்ரீட்மெண்ட் கொடுங்க அவனுக்கு. சார் வேணாம் சார். சார் வலிக்குது சார், அடிக்காதீங்க சார். சார், கண்ணை அவன் என்ன அடிச்சாலும் அவன் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை உண்மையை தான் சொல்றானோ? அப்படின்னா ரமாகாந்த் போய் சொல்றானா? ஒருவேளை ரமாகாந்த் அவங்களை கொண்டு இருந்தா கண்டிப்பா அவங்க பொண்ணு அவன் ரேப் பண்ணிருக்க மாட்டான். இல்லனா ஒருவேளை பிரிட்ஜஸ் ரமாகாந்துக்கு நடுவில் இருக்கிற சண்டையை தெரிஞ்சவன் எவனாவது ஒருத்தர் இருக்கணும். இதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கணும். பிரதீப் சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். பிரிஜேஷும் கண்ணையாவும் பேசுறதை நான் கேட்டேன் சார். சரி, அப்படியே இருக்கட்டும். அவங்க 2 பேரும் இதை பேசிட்டு இருக்கும்போது எவ்வளவு தூரத்தில் இருந்தாங்க? ரொம்ப தூரம்லாம் இல்லை சார். பிரிஜேஷ் கண்ணையாவோட மொபைல் ஃபோன் லொகேஷனை நாங்க எடுப்போம். ஒருவேளை அவங்க 2 பேரோட லொகேஷனும் வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னா சரி. ஒருவேளை அப்படி எதுவும் இல்லை, அப்புறம் உட்கார வச்சில்ல, தலை கீழா தொங்க விட்டு வாயிலிருந்து உண்மையை வர வைப்பேன். சார், அன்னைக்கு மதியானம் ரமாகாந்துக்கும் பிரிஜேஷுக்கும் நடுவில் சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் கண்ணையா எங்க ஏரியால தான் சுத்திக்கிட்டே இருப்பான் சார். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தப்போ அவன் தான் பண்ணிருப்பான்னு தோணுச்சு. அப்படின்னா அவங்க 2 பேரும் இதை பேசுறத நீ கேட்கல? ஆமா சார். பிரிஜேஷ் உன் கடையை எடுக்க சொன்னான்னு அவனை பழி வாங்கறதுக்காக அவனை மாட்ட வைக்க பாக்குறல்ல? அம்மா, என்ன சமைச்சிட்டு இருக்க? கொடுங்க, நான் இதை இறக்கி வைக்கிறேன். கோமல், என்னாச்சு? இரு, நான் போய் மருந்து கொண்டு வரேன். என்னாச்சுக்கா? கையில சுட்டுருச்சு. இது போட்டா சில்லுன்னு இருக்கும். எத்தனை முறை சொல்லிருக்க, நீ வந்து எனக்கு உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. வீட்டு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் கிழவி இல்ல. என்னம்மா நீ? உனக்கு 70 வயசானாலும் அப்போ நீ கிழவி ஆக மாட்ட. அம்மா, இந்த துப்பட்டா எப்படி இருக்கு? சார், கோபால் மாஸ்டரோட மொபைல் லொகேஷனை ஸ்டடி பண்ண. மார்ச் 12 அவர் அவருடைய மாமா வீட்டில் தான் இருந்திருக்காரு. ஆனா ராத்திரி 1 மணிக்கு அவர் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு. சார், நான் ராத்திரியே மாமா வீட்டுல இருந்து சீக்கிரம் வந்துட்டேன். அப்புறம் ஏன் முதல்ல எங்க கிட்ட போய் சொன்னேன்? அப்படின்னா இதுல உனக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்ல சார். சார், நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். இவ்வளவு பெரிய விஷயத்த போலீஸ் கிட்ட ஏன் மறைச்ச? சார், நான் தான் சொல்றேன்ல சார், நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். சார், நான் என் மனைவி கிட்ட கேட்டேன் சார். அவ இந்த பிரச்சனையில தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டா சார். யார் அவங்க? எனக்கு தெரியாது சார், நான் பார்க்கவே இல்லை. வண்டியோட கலர் என்ன? வெள்ளை பச்சை கலர்ல இருந்துச்சு சார். நான் உண்மையதான் சொல்றேன். அந்த டெம்போ முதல்ல அங்க வந்திருக்கு. இல்ல எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் சார். புரியுதா? இந்த ஊர்ல அப்பப்ப டெம்போவை ரெண்ட் எடுக்கிற 50 பேரோட பேர் இருக்கு சார். இதுல பச்சை வெள்ளை கலர் டெம்போவை எடுக்கிறதுல 4-5 பேர் இருக்காங்க சார். அவங்க எல்லாரையும் கண்டுபிடிங்க. பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. மார்ச் 10 இருந்து 12 வரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்கன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். சார், சுமீர்பூர் ஊர்ல ராத்திரி ஒரு டெம்போ ஒரு கார் அடிச்சிருச்சு. கார்ல இருந்து எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த டெம்போ தான் கோமல் குஞ்சா கேஸ்ல நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது. அந்த டெம்போட டிரைவர் இப்ப லாக்அப்ல இருக்கான். சார், என்னோட பேர் மணிஷ். 10 இருந்து 12 மார்ச்சுக்குள்ள என் டெம்போ எங்க இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் சார். ஏன்னா இந்த வண்டியை நான் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். நம்பர் கொடுத்துட்டு போ. சரிங்க சார். சார், மனுஷோட பேக்ரவுண்ட் கிளீனா இருக்கு சார். ஆனா டெம்போட ஒரிஜினல் ஓனர் பேர் விஜய். 10-12 மார்ச் ராத்திரி தேரிங்கிற ஊர்ல இருந்திருக்கான். அவன் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்கான். இது பாருங்க சார், ராகுல், சுனில். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்போ அந்த 3 பேரோட மொபைல் போன் எங்க ஆக்டிவா இருக்கு? அந்த விஜயோடது குர்கவுன்ல, ராகுலோடது மும்பைல, அப்புறம் சுனிலோடது பெங்களூர்ல. ஆனா ஒரு விஷயம் சார், இந்த ராகுல் ஹரியோட சொந்தக்காரன். ஹரியை கூட்டிட்டு வந்து கேட்கலாமா? வேணா. ஒருவேளை அப்படி பண்ணோன்னா இந்த 3 பேர் அலர்ட் ஆயிடுவானுங்க. சோ நாம இந்த 3 பேரையும் ஒன்னா தூக்கலாம். ரைட் சார்.
எல்லா டார்கெட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தூக்கிடலாமா? இல்ல இப்ப வேண்டாம். ஷார்ப்பா 6 மணிக்கு 3 பேரையும் ஒண்ணா தூக்குங்க. அப்பதான் யாரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஓகே சார். இனி வாழ்க்கை முழுக்க நீங்க அழதான் போறீங்க. சரி ஆரம்பிக்கலாமா? ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் அது அன்னைக்கு ராத்திரி இந்த ராகுலோட சிடிஆர்ல இங்க இருக்கிற நம்பர் கிடைச்சிருக்க. எங்கயா? ஆமா சார், இந்த ஸ்டேஷன்ல இருந்து மார்ச் 10க்கு ராகுலுக்கு கால் போயிருக்கேன். யாரு கால் பண்ணது? யாரு கால் பண்ணது? சொல்லிடுறேன் சார். சார், நாங்க டெம்போ எடுத்துட்டு போனது உண்மைதான். அன்னைக்கு தரோகா சரிங்களை நிறுத்தினாரு. ஆமா சார். மார்ச் 10 நைட் அன்னைக்கு இவனுங்க வந்த டெம்போவை செக் பண்ண. சொல்லுங்க சார். இந்த ஹெட்லைட்டுக்கு என்னாச்சு சார்? இது வந்து வேலை செய்யல சார். வேலை செய்யலையா? ஒரு லைட் எல்லாம் வச்சு வண்டி ஓடக்கூடாது, தெரியும்ல? இங்க பக்கத்துல இருந்து தான் சார் நாங்க வரோம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வண்டிக்குள்ள என்ன இருக்கு? பின்னாடி. வா வா, திறந்து காட்டு. சார் சார், வண்டியை விட்டு இறங்கு. நீ அந்த 2 பொண்ணுங்களையும் டெம்போல பாத்தியா? ஆனாலும் அந்த டெம்போவை போக விட்டுட்ட. ஏன் ஏன்? எங்களுக்கே அவ யாருன்னு காமிக்க நினைச்சா. என் அண்ணன் பையன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா. ஓ அண்ணன் பையனா? மோஹித், என்னோட அண்ணன் பையன். அவனை மயக்க பார்த்தா. அவ தகுதியை மீறி கனவு கண்டா. அவ சமூகத்தை சேர்ந்தவங்க என் வீட்டு முன்னாடி கூட வரமாட்டாங்க. ஆனா அந்த குஞ்சா. சார், அவர்கிட்ட நாங்க டீல் பேசணும் சார். அதாவது அவர் எங்களை விட்டுருவாரு, நாங்க அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போவோம். ஆனா அந்த பொண்ணுங்களை நாரே. இங்க பாரு, இவங்க ஆளுங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. முதல்ல நீங்க எல்லாம் கிளம்புங்க. அதுவும் இப்பவே கிளம்புங்க. அப்படின்னா இந்த பொண்ணுங்களை என்ன பண்றது? பறக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, தொங்க விட்டுருவோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் நீதான் மாத்தினல்ல? ஆமா சார். சிட்டி ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கான ஆள் இருக்காங்க. நான் அங்க சொல்லி தான் ரிப்போர்ட்ஸை மாத்தினேன். அப்படி அந்த 2 பொண்ணுங்க கூட உங்களுக்கு என்னதான் பாக்க? முதல்ல அவங்கள ரேப் பண்ணிருக்கீங்க, அப்புறம் கொடூரமா கொன்னு இருக்கீங்க. அதை விட தண்ணி மொத்தத்தையும் அழுக்காக்கிட்டா. ஒரு முறை சொன்னா உங்களுக்கு புரியாதா? இவங்களுக்குலாம் பேச்சால சொன்ன புரியாது. இன்னைக்கு நாம சரியான படத்தை கத்து கொடுப்போம். விஜய், இவங்களை பிடிச்ச டெம்போவில் போடு. ஒரு சொம்பு தண்ணிக்காகவா? அட, அந்த ஒரு சொம்பு தண்ணியை பெரிய மனசு பண்ணி விட்டுருக்கலாமே. ஒரு சொம்பு தண்ணிக்காக அந்த 2 பொண்ணுங்களையும் ரேப் பண்ணி இப்படி கொடூரமா அவங்கள கொன்னு இருக்கீங்களே. இவங்கள அடிக்கிற அடியில இவங்க கதறல் சத்தம் என் கேபின் வரைக்கும் கேட்கணும். இதே மாதிரி பல கேசஸ் நம்ம முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. சில கேசஸ் எப்படி இருக்கும்னா அதோட உண்மை அமைதிப்படுத்தப்படுது. நேஷனல் கிரைம் பியூரோல பெண்களுக்கு எதிராக வளர்ந்து வர குற்றங்களை வெறும் குற்றங்களோட எண்ணிக்கை மட்டும் இல்ல, இப்ப நம்ம நாட்டுல பெண்களோட நிலைமை, பெண்கள் மேல நம்ம சமூகம் என்ன நினைக்குதுன்னு இப்ப நம்ம முன்னாடி தெளிவா தெரியுது. அப்புறம் குறிப்பா ஒரு ஜாதியை சேர்ந்த மக்கள் அவங்க வம்சத்துல இருக்க மருமகளையோ பொண்ணுங்களையோ நம்ம சமூகத்தோட உள்ளுக்குள்ள இருக்க தீவிரமான வைரஸை காமிக்குது. இதுக்கான தீர்வு எந்த ஒரு இடத்துலயுமே நிச்சயமா கிடைக்காது. இந்த வைரஸுக்கான மருந்து நமக்குள்ளதான் இருக்கு. எது வரைக்கும் நாம யோசிக்கிற தன்மையை மாத்திக்க மாட்டோமோ அது வரைக்கும் இந்த வைரஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த கேஸோட குற்றவாளிங்க நியாயத்தோட பக்கத்துல தான் இருக்காங்க. குஞ்சா அப்புறம் கோமலோட அப்பா அம்மாக்கு சரியான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஆனா ஏதாச்சும் ஒரு சட்டத்தால அவங்க கஷ்டத்தை குறைக்க முடியுமா? ஜாதி, மதம், அப்புறம் நம்ம சட்டங்கள், அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகள். இந்த கேஸ் நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டுது. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாவங்கள் நம்ம சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு கலங்கம். இந்த நாட்டுல எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈக்குவாலிட்டின்ற வாய்ப்பு கிடைக்கணும். இதோட நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றிருக்கிறேன். கிரைம் பெட்ரோல் சதார் கூடிய இன்னொரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட நம்ம எக்ஸ்பர்ட்டோடைய சூப்பர் விஷனோட. அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கங்க. எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அதோட பாத்துட்டு இருங்க கிரைம் பெட்ரோல் சதார்க். ஜெய் ஹிந்த்.